குடியை பற்றின விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்கள நம்ம குடியாரன்னு சொல்கிறோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா, குடிச்சிட்டாங்கன்னா அவங்க குணம் மாறுது, கேரக்டர் மாறுது அப்படின்னா அவங்களே நம்ம குடியாரன்னு சொல்கிறோம். இதுதான் குடியாரனுக்கு உண்டான அறிகுறிகள். ஒன்று அளவுக்கு அதிகமாக குடிப்பாங்க, இல்லை குடிச்சிட்டாங்கன்னா அவங்க குணம் கேரக்டர் மாறிடுது, இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க குடிச்சிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்த முடியாதவங்களா இருப்பாங்க, குடும்பத்தை நடத்த முடியாதவங்களா இருக்காங்களா, அன்கான்ஷியஸ் அந்த மாதிரி பொசிஷனுக்கு போயிடுவாங்க. இவங்களை தான் நம்ம முழு குடியாரன்னு சொல்கிறோம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா காரணம் சொல்லி குடிப்பாங்க. நீ ஏப்பா அவ்வளோ தூரத்துக்கு குடிச்சிருக்க அப்படின்னா, என் மனைவி சரியில்லை, போனேன் வாங்கன்னு கேட்கல, சாப்பாடு எடுத்து வைக்கல, இப்படி ஒன்றுக்கு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி குடிக்கிறவங்க முழு குடியாரன் அப்படின்ற லிஸ்ட்டில் தான் நம்ம கொண்டு வர முடியும். இதே மாதிரி காரணம் சொல்லி குடிக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்க, குடித்தோன்னா அவங்க குணம் மாறுறது, இவங்க எல்லாருமே நம்ம குடியார லிஸ்ட்டில் சேர்க்குறோம். குடிச்சிட்டு அளவாக குடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்தையும் கரெக்டாக நடத்திட்டு யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் அவங்களுக்கும் தொந்தரவும் இல்லாமல் போகிறவங்க குடியார லிஸ்ட்லேயே நம்ம சேர்க்கறது இல்லை. இப்படி அளவுக்கு அதிகமாக குடிக்கிறவங்கள அதிலேருந்து திருத்தணும் அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் இலவசமாகவும், அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு சின்ன செலவினங்களை செஞ்சு அதுலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். தொடர்ந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான நாங்கள் சொல்யூஷன்ஸை சொல்கிறோம். தேங்க்யூ, பாய்.